இந்தியாவின் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் மிக முக்கியமான பாதுகாப்பு உள்கட்டமைப்பு புதிய பிரமோஸ் ஏவுகணை உற்பத்தி மையம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த தொழிற்சாலை உலகத்தரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் துல்லியமான ஏவுகணையாக கருதப்படும் பிரமோஸ் ஏவுகணையின் உற்பத்தியை மேற்கொள்ளும் இடமாக செயல்பட உள்ளது. இந்த மையத்தின் முக்கிய சிறப்பு என்னவெனில், இது நிலம், கடல் மற்றும் ஆகாயம் என 3 முக்கிய தளங்களிலிருந்தும் ஏவக்கூடிய வகையில் புதிய தலைமுறை இலகிற அதாவது லைட் வெயிட் பிரமோஸ் ஏவுகணைகளை தயாரிக்கும் வசதி கொண்டுள்ளது. இது எதிர்காலத்தில் மூவுலக போர் சூழ்நிலைக்கேற்ப ஏவுகணைகளை உருவாக்கும் முக்கிய மையமாக திகழும். இந்த உற்பத்தி மையம் ஆண்டுகளுக்கு சுமார் 80 முதல் 100 வரை சூப்பர் சோனிக் அதாவது மிக வேகமான பிரமோஸ் ஏவுகணைகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. இதற்கும் மேலாக ஆண்டுக்கு 100 முதல் 150 வரை புதிய தலைமுறை பிரமோஸ் ஏவுகணைக்கும் நெக்ஸ்ட் ஜென் பிரமோஸ் மிசில்ஸ் இங்கு தயாரிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு தயாரிக்கப்படும் ஏவுகணைகள் மணிக்கு சுமார் 3430 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து சென்று 290 முதல் 400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை மிகுந்த துல்லியத்துடன் தாக்கும் திறன் கொண்டவை. மேலும் 1290 கிலோ எடையுடைய இலகிற அடுத்த தலைமுறை பிரமோஸ் ஏவுகணைகளை 300 கிலோமீட்டர் தூர இலக்குகளை வெற்றிகரமாக தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த பிரமோஸ் ஏவுகணைகளின் முக்கிய சிறப்புகளில் ஒன்று, இவை நாளை இரவாக இருந்தாலுமே அல்லது பகலாக இருந்தாலுமே எந்த நேரத்திலும் ஏவக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது இந்திய ராணுவத்திற்கு 24 மணி நேரமும் முழுமையான தயார் நிலை மற்றும் தாக்குதல் திறனை வழங்குகிறது. நேரத்தின் எல்லைகளை கடந்து செயல்படக்கூடிய இந்த திறன் எதிரியின் அச்சுறுத்தல்களுக்கு மிக வேகமாக பதிலளிக்க உதவுகிறது. மேலும் இந்த ஏவுகணைகள் எந்த ஒரு வானிலை நிலைகளிலும் மிகுந்த மழை, பனிக்கட்டி, வெப்ப சூழ்நிலை அல்லது பலத்த காற்று போன்ற கடுமையான பருவநிலை சூழல்களிலும் கூட சிறப்பாக செயல்படும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளன. இது இயற்கையின் காரணமாக ஏற்படக்கூடிய தடை அல்லது தாமதங்களை தவிர்க்கவும் போர்க்காலத்தில் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்ளவும் உதவுகிறது. வானிலை அடங்கா சூழ்நிலைகளிலும் தடையற்ற செயல்திறனை வழங்குவது இந்தியாவின் உயர்தரமான உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஒரு முக்கிய அடையாளமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த ஏவுகணைகளில் உள்ள மற்றொரு கணிசமான திறன் ஒரே நேரத்தில் பல முனைகளிலிருந்து வெவ்வேறு இலக்குகளை ஒரே சமயம் குறிவைத்து தாக்கும் திறனாகும். இது பல திசைகளில் ஒரே நேரத்தில் தாக்குதல் மேற்கொள்வதன் மூலம் எதிரியின் பாதுகாப்பு அமைப்புகளை குழப்பம் அடைய செய்வது அவர்களின் பதிலளிக்கும் திறனை குறைக்கும். இந்த வகையான தாக்குதல் முறை எதிரியின் நிலைப்பாட்டை முற்றிலும் சீர்குலைக்கும் வகையில் அமையும். இதனால் இந்த பிரமோஸ் ஏவுகணைகள் இந்தியாவின் நவீன போர் உதிரிகளுடன் ஒன்றாக கருதப்படுகின்றன. இது நாட்டின் தற்காப்பு திறனை பல மடங்காக உயர்த்துவதுடன் எதிரிகளிடம் சக்தி வாய்ந்த அச்சுறுத்தலாகவும் அமைகிறது. இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.